உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவோம் என்பதை 422 பக்கத்திற்கு மேலே ஒரு பெரிய புத்தகமாக கொடுத்திருக்கிறோம். அது எங்களுடைய மக்களரசு.com இருக்கிறது, தட்டி படிக்கலாம். இல்லை என்றால் வலையொலிகளில் எங்கள் பிள்ளைகள் எங்களின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை எடுத்து எடுத்து பரப்புகிறார்கள், கவனிக்கலாம். இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் வீதி வீதியாக ஒவ்வொரு இடத்திலும் நின்று பேசி வருகிறோம், பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் படிக்க சரியான தரமான சமமான கல்வி, குடிக்க தூய குடிநீர், பார்க்க ஆகச்சிறந்த மருத்துவம், சரியாக சமமாக தரமாக, இது 3ம் இலவசம். மற்ற எதுவும் இலவசம் கிடையாது. இது 3 தான் அடிப்படை. இது 3 தான் அடிப்படை. ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்து விட்டால், உயிரை காக்கும் மருத்துவத்தை சிறப்பாக கொடுத்து விட்டால் என் மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார மிச்சம் இருக்கிறது, பணச்செலவு குறைகிறது. குடிநீரை, தூய குடிநீரை குடிக்கிற தூய தரத்தோடு கொடுத்து விட்டால் பெரும் செல்வம் சேமிப்பாகிறது. நான் தாலிக்கு தங்கம் தரமாட்டேன், 1 பவன் தங்கம் தரமாட்டேன். 9 பவன் தங்கமானாலும் அவனே வாங்கி கட்டிக்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தருவேன். நான் பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம் போட மாட்டேன். பிரசவத்தை, மிகச்சரியான பிரசவ செலவை, மருத்துவ செலவை அரசு ஏற்கும் போது அவனே 1 பவன்ல 2 பவன் கூட மோதிரம் போடுவான். அதுதான் நான் கொடுக்கிற தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்வு. இலவச சிலிண்டர் தரமாட்டேன், தடையின்றி சிலிண்டர் தருவேன். நானே உற்பத்தி செய்வேன், எரிகாற்றை நானே உற்பத்தி செய்வேன். பயோகேஸ், ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, இந்த குப்பையில் இருந்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் எரிகாற்று எடுக்க முடியும். நான் என் ஆட்சி வரைவிலே படம் போட்டு காட்டுவேன். இங்கே பார் நான் எப்படி தயாரிப்பேன், அப்படி என் மக்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இலவசமாக தரமாட்டேன், தடையின்றி தருவேன். உற்பத்தி செலவு, அதை நிர்வகிக்கிற செலவுக்கு அந்த கட்டணத்தை கொடுத்து கொண்டு நீங்கள் கொடுத்துட்டு எடுத்துக்க தருவேன். ஆகச்சிறந்த தூய பாலை உனக்கு கொடுப்பேன். ஏன்? நானே மாடு வளர்ப்பேன், கணக்கில்லாத பண்ணைகளை வளர்ப்பேன். இயற்கை வேளாண்மையை, வேளாண்மை என்பதே இயற்கை தான். அப்போ என் இயற்கை சேர்ந்துச்சு, ரசாயன செயற்கை உரத்துக்கு வந்துட்டு அதனால இயற்கைன்னு சொல்கிறேன். நீ நஞ்சு உண்டு கொண்டுகிறாய், நஞ்சை, விஷத்தை சாப்பிடுகிறாய் உணவாக. அதை நிறுத்தி நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு என்று என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொன்ன அந்த புனித கனவை அவன் மகன் நிறைவேற்றுகிறான். நச்சு உரம் ஒன்று இல்லை. இயற்கை வேளாண் முறை, ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, உரத்தை வச்சு தூய்மையாக விளைய வச்சு, பூச்சி மருந்து கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. நஞ்சில்லாத உணவை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நோயற்ற சமூகமாக மாற்றுவேன். பல்லாயிரக்கணக்கில் ஆடு மாடு பண்ணைகள், கழுதை வளர்ப்பேன். நீ சிரிப்ப. அறிவார்ந்த சமூகம் தேட வேண்டும் உலகத்தில் பொருளாதாரம் எங்கிருக்கென்று. உன்னால் நம்ப முடிகிறதா? கழுதைப்பால் 1 லிட்டர் 5000 ரூபாய். உலகிலே அழகு பொருள்களை செய்கிற அத்தனையும் கழுதைப்பால் தான் செய்கிறான். அழகு சாதன பொருள்கள். அறிவார்ந்த தம்பி தங்கைகள், தேடுங்கள், தேடுங்கள். கத்திக்கொண்டிருக்கிற நான் வைத்தியமா, கவனிக்காமல் செல்கிற நீங்கள் வைத்தியமா என்று பாருங்கள். கேரளாவிலே ஒரு மகன் கழுதை வளர்த்து, கழுதை பாலை வித்து, கழுதை எரு ராட்டி விலை உயர்ந்த விலைக்கு வாங்கிட்டு போறான். கழுதை மூத்திரத்தை வாங்கிட்டு போறான். படம் போட்டு காட்டுற, இந்த வாரா கேரளாவில் இருக்குன்னு. நீ சிரிப்ப. திருச்சியில் வளர்க்குறான் ஒருத்தன் கழுதை, திருச்சியில். உன்னால் நம்ப முடியுதா? கழுதை சிறுநீர், கழுதை மூத்திரம் கொல்ல விலைக்கு போகுது. மருந்து கழுதை சாணி அவளுக்கு போகுது. கழுதை பால் 5000 ரூபாய். உலகத்தில் விலை உயர்ந்த பாலாடை கட்டி சீஸ் கழுதப்பாலில் தான். 60 விழுக்காட்டுக்கு மேலே கழுதப்பாலில் தயாரித்ததுக்கு தான் விலை அதிகம். பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியல. டாஸ்மார்க் கடையில் போய் மண்டிட்டு கிடக்கிற, உன்னைய குடிக்க வச்சு கொண்டுக்கிட்டு இருக்கான். தாலிக்கு தங்கம் தாரா, குடிக்க வச்சு அந்த தாலியை 4 மாதத்தில் அறுக்கிறான். இது ஒரு ஆட்சி முறை, இது ஒரு ஆட்சி முறை. சிலிண்டர் தாரேன், எங்கேருந்து கொடுப்பா என்று கேளு அவன்கிட்ட. எவன்கிட்ட அது கேளு. 10,000 கொடுப்ப, எங்கேருந்து கொடுப்ப கேளு ஒரு தடவை. என்கிட்ட கேளு, நான் கொடுப்பேன் சிலிண்டர். எப்படி? நானே தயாரிப்பேன். பால் உனக்கு தருவேன், பாலாக தருவேன். இலவசமாக தரமாட்டேன், தரமாக தருவேன். உரிய விலையை கொடுக்கணும். எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுப்பேன், எல்லாருக்கும். ஆம்பூரா, வாணியம்பாடியா, எந்த ஊர் அவரவர் வாழ்விடத்திலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இது எங்கள் கொள்கை கோட்பாடு.
நீ இருந்த இடத்துல இரு, உனக்கு அரசு வேலை, கவர்மெண்ட் எம்ப்ளாய், நீ இங்கே இரு. உனக்கு என்ன செய்ய தெரியும்? உனக்கு என்ன செய்ய தெரியும்? அது வேலை, அவ்வளோதானே. நீ ஏன் இடம் பெயர்ற? வாழ்விடத்தில் வேலை. பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம் நீ பெற்றுக் கொடுக்கணும், அவ்வளோதான். படிக்கிறதெல்லாம் நீ ஓ வேலையில். அவன் சொல்லுவான், ஐயா நான் டாக்டர், நான் படிக்க வைப்பேன். ஐயா நான் பொறியாளர், படிக்க வைப்பேன். ஐயா நான் பாடுவேன், பாட வைப்பேன். ஐயா நான் ஆடுவேன், ஆட வைப்பேன். ஐயா நான் ஓடுவேன், ஓட வைப்பேன். அது ஓ விருப்பம் இல்லை, அவன் விருப்பம். அவன் இந்த நாட்டின் மகன், உன் வீட்டின் மகன் அல்ல. நீ விலைக்கென்றுவேன், அது ஓ வேலை இல்லை. அது ஆரம்ப கல்வியில், ஆராய்ச்சி கல்வியில் எங்கே வேணாலும் போய் படி, அரசு படிக்க வைக்கும். உனக்கு வேற என்ன வேலை? மருத்துவம். தாய்க்கு முடியல, நீ விலகு. உன் வீட்டின் தாய் இல்லை, என் நாட்டின் தாய், அவள் தேசத்தின் தாய். மருத்துவம் அரசு செய்யும். 1 ரூபானாலும் 1 கோடி ரூபாயினாலும் அரசு செய்யும். உலகத்தரத்துக்கு செய்யும். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. நீரை உன் வீட்டு வாசலில் குழாய் வச்சு ஊற்றுவேன், தூய குடிநீரை ஊற்றுவேன். வேளாண்மையை நானே செய்வேன். பசி என்ற சொல்லை என் நாட்டில் இல்லாமல் ஒழிப்பேன். வேலை இல்லை என்ற சொல் இன்னைக்கு வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழன் ஆட்சியிலே என்ற சட்டத்தை முன்வைத்து கொண்டு வருவேன். நீ பார், நீ என்னென்ன மாறுதலை இந்த மண்ணில் உங்கள் மகன் நிகழ்த்த காத்திருக்கிறோம் என்று நீ புரிஞ்சுக்க. நீ ஒன்றும் செய்வேனா, ஓட்டை போட்டு நாட்டை என்று கொடுத்துட்டு நிம்மதியாரு. 5 ஆண்டு உலகத்தரத்துக்கு மாற்றி காட்டுனால. எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் முன்னவர்கள் 3000-4000 ஆண்டுகளாக கண்ட கனவு. குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலக என்கிறான் என் மூதாதை வள்ளுவ பெருமகனார். ஒரு நாட்டு குடிகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை அந்த உலகம் போற்றி தொழும் என்று முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுங்கிறான். இந்த நாட்டை முறை செய்து காப்பாற்றுவேன். எது எப்படி செய்யணும்னு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடு முடையதாரன்கிறான். நீ மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, ஒரு இளவும் இல்லை. எல்லாம் வெட்டி தின்ட்டான். தின்னது காரணம் யாரு? நீதான். எவன் திருட்டு போயில அவனுக்கு தொடர்ச்சியா ஓட்ட போட்டு நாட்டை தூக்கி சுடுகாடாக்கி போட்டு போயிட்டே இருந்துட்ட. கொஞ்சம் மாறு, சிந்திச்சு பாரு. என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம்? ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஆகச் சிறந்த கல்வியும் ஒழுக்கமும். அப்படி ஒரு கல்வி ஒழுக்கம் நீ வச்சிருக்கியா? ஒழுக்கத்தை கற்பிக்கிற கல்வி வச்சிருக்கியா? அதை யாரால் கொடுக்க முடியும்? உங்கள் பிள்ளை எங்களால் தான் கொடுக்க முடியும். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். நீ அநீதியை கண்டு எதிர்க்க பயப்படுற, நான் துணிஞ்சு போராடுறேன். அதனால என்ன? 260 வழக்க வாங்கியிருக்கேன். 260 வழக்கு. ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலம் எந்த காலம்? இந்த காலம்தான். அழிவு காலம் வரும், அழிவு காலம். அந்த காலம் எப்படி? அநீதி இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் மந்திரிகள், ஏமாற்றும் வழக்கறிஞர்கள் எல்லாம் தோன்றுவார்கள். அந்த காலகட்டம் வந்தால் நீ அவர்களுக்கு வரி செலுத்தி விடாதே என்கிறார். நீங்கள் வரி மட்டும் செலுத்தவில்லை, வாக்கும் செலுத்தி விடுகிறீர்கள். இதான் கொடுமை. யாரு மாறுதலை செய்வது? அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த தீயை நாங்கள் அவர்கள் பிள்ளைகள் தெருவாக எடுத்து போறோம். நீங்க என் மக்கள் தொடர்ந்து எச்சை தூப்பி அதை அணைச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கே புரட்சி தீயை பற்ற வைக்க விடுகிறீர்கள்? உன் இனம் சாராதவினத்தில் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதே என்கிறான் இறைமகன் இயேசு. உலகம் தழுவி நேசித்தவன், எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்து என்று சொன்னவன் சொல்கிறான், உன் இனம் சாராத ஒருவனிடத்திலே உன் அதிகாரத்தை கொடுக்காதே என்கிறான். அதைத்தானே நாங்கள் சொல்றோம். நல்ல ஆண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளங்கிறான் வள்ளுவ பெருமகனார் எங்கள் மறையிலே, எங்கள் வேதத்திலே. நாட்டையும் வீட்டையும் நீ ஆள்வது மாதிரி பார்த்துக்கடாதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்றான். இப்போ நாங்கள் நல்ல அழகுள்ள ஆண்மை உள்ள ஆண்மக்களா இல்லையா?